கலைஞர் அஜித்குமார் அவர் இறந்தது நடந்த தவறுங்கிறது மிக மிக பெரிய தவறு. இதெல்லாம் வந்து யாரும் அதை ஏற்றுக்கிட்டு போக முடியாது. இது சிஎஸ்ஆர் இல்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஸ்டேஷனில் ஒரு மாதத்துக்கு 50 கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா 5 கம்ப்ளைண்ட் கூட எஃப்ஐஆர் ஆகாது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் இடையூறு வரும்போது மட்டும்தான். நீதிமன்றம் இடையூறு பண்ணலைன்னா இந்த அளவு கூட வராது. இன்னைக்கு வந்து போய் பட்டா கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, இதெல்லாம் கூட நடக்காது. இந்த வழக்கை இன்னும் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலன்னா காவல்துறை அணுகிறதுக்கு எதுக்கு போனாலும் அவங்க மேல்மட்ட கூட்டங்கள், மேல்மட்ட அதிகாரங்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் தான் சொல்றேனே, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கீழ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அடிநிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை விட்டு வெகு தூரத்தில் செஞ்சுட்டாங்க. ஏன்னா விஜய் பற்றி நான் ஏன் அதிகமாக பேசினா, புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதி இந்த மாதிரி கேட்ட இடத்துக்கு போய் பார்க்கறதில்ல. ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் வரணும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து என்ன அந்த அதில் இருக்கிற ஓட்டை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கிறத தவிர வேற என்ன உங்களோட தான் இருக்க முடியும்? அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. திருப்புவனம் விஷயம் அந்த கிட்டத்தட்ட அது கஸ்டடியல் டெத்துன்னு சொல்ல முடியாது, இல்லீகல் கஸ்டடி டெத் அப்படின்னு சொல்லணும். இந்த கேஸ் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து வெறும் வாய்வழி கொடுக்கப்பட்ட புகார் தான். அதில் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து ரீசன்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஹார்டான ஒரு ஃபேஸ் வந்து காட்டினது. ஏன்னா அவ்வளோ கொந்தளிச்சு. ஏன்னா அந்த உடற்கூறாய்வு அறிக்கையை பார்த்தப்பயே நீதிபதியெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிவாங்காத இடமே கிடையாது அப்படின்னு. இந்தளவுக்கு தமிழக காவல்துறை கிட்டத்தட்ட அத்துமீறி நடந்திருக்கு. அதுக்கான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஆரம்ப கல்வி வேலையில் இருக்காங்க. இதை நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக எப்படி பார்க்குறீங்க? அதாங்க ஒன்று பண்ணுனா இப்படி பண்ணுறது. இப்போ சொல்கிறேன் இல்லையா, அந்த அரசு அதிகாரிகளோ இல்லை அந்த அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காவல்துறை, குறிப்பாக காவல்துறையோ ஒன்றும் பண்ணால் இப்படி பண்ணுறது இல்லை, நான் பண்ணவே மாட்டேன் இருக்கிறது. இதில் 2-3 விஷயம். இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நியூட்ரலாக தான் இருக்கும். உங்களுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்யணுங்கிற இடத்துக்கு வரணும். நான் இதில் மறுபடியும் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் வரேன். அதாவது ஒரு சமூகம் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் 2 துறை இல்லை, அந்த 2 துறையை சார்ந்தவர்கள் வந்து மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், மனசாட்சியோடு நடக்க வேண்டும். அவங்க தான் சமூகத்தை மாற்ற முடியும். அது 2 நான் சொல்கிறது ஆசிரியர் துறை. அதுவும் வந்து இந்த பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படக்கூடிய அந்த ஆசிரியர் துறையும் காவல்துறையும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வந்து மொத்த மக்களுக்குமே உதாரணமாக இருந்து அவங்கள கிரியேட் பண்ணுறவங்க. இவங்க 2 பேர் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, இவங்க பாதுகாக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல, இதில் வந்து ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க. காவல்துறையில் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பாவம் சிரமப்படுறவங்கள தான் நான் பார்க்குறேன். சரி, அப்போ இவங்களுடைய பிரச்சனை போது இவங்களுக்கு முதல்ல வந்து நல்ல பயிற்சி கொடுக்கணும், தரமான பயிற்சி கொடுக்கணும். இங்கே வந்து இது ஷார்ட்டேஜ் இல்லாத அளவுக்கு. இப்போ காவல்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தேவைப்படுனா 30 பேர் தான். 70 பேர் ஷார்ட்டேஜில் எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த அதிகாரிகள் வேலை செய்ய முடியும். அந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அதற்கப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அடிப்படையில் நல்லவங்களாக தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பற்றாக்குறை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கிறவங்க, நான் கேட்குற ஒரு ஏழை மந்திரியை இன்றைக்கி பார்க்க முடியுதா? இல்லை ஏழை அரசியல் தலைவர்களை பார்க்க முடியுதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் எப்படியோ பண நிறைவு வந்துடுது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று இதுக்கு இப்போ நீங்கள் இவங்க இந்த அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அதுக்குள்ளே தான் வாழணும். அரசு வேலையை வந்து நீங்கள் முற்றிலுமாக நீக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ அப்படி வந்தோன்னா அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் ஒரு நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கான குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 80% எதிர்பார்க்கலாம். அவங்க லஞ்ச லாவண்யத்துக்கு போக மாட்டாங்க, டயர்டாகி உட்கார மாட்டாங்க. சரி, எனக்கு கொடுத்துருக்குற வேலையை நான் சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில் வந்து வெறுப்பாக இருக்கிறதோ இல்லை ஒன்று வந்து அவங்க விசாரணை வந்து ரொம்ப நடுநிலைமை நோக்கில் நான் விசாரித்து இப்படி கொடுக்குறேங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காவல்துறைக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த காவல் விசாரணை அதிகாரி வந்து ஏதோ ஒரு சார்பில் தான் கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கிறவங்க அப்படி ஒரு சார்பில் தான் வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே போகும்போதே ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறாள் அங்கே போய் தன்னோட சோப்பில் இதை வச்சுட்டு நிற்பார். பொதுவாக நடக்கிறது இல்லை, இந்த கட்சியிலிருந்து அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது அங்கே நடக்கிறதே என்ன, இங்கேருந்து இங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக உள்ளூருக்குள்ளே இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது ஒரு அதிகாரியினோட என்கொயரி ஆஃபீஸரோட கடமை வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி வந்து பல கோணத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வந்துடுது.
ஸோ அப்போவே வந்து அவங்க எந்த சார்பில் அப்படிங்கிற எவ்வளோதான் நடுநிலையாக அது பண்ணாலும் எங்கேயோ ஒரு பக்கம் ஒப்ளைஜ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம் நிறைய இதில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அதற்கப்புறம் வந்து உயர் அதிகாரி, அப்போ அந்த உயர் அதிகாரி சொல்லும்போது அதுக்கு எப்படி போட்டுக்கிறது. அதனால் வந்து இந்த வழக்கில் வந்து அந்த அதிகாரிக்கு ஏன் அப்படி ஒரு நீங்கள் அதிகாரி உங்களுக்கு தெரியும் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே ஒரு விசாரணைக்காக ஒருத்தரை உள்ளே வைக்கக்கூடாது சட்டம். அப்போ அவ்வளோ நேரத்துக்கு முன்னே எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிமாண்ட் பண்ணிடுறோம். அதுக்காக தானே செக் அண்ட் பேலன்ஸ், அதுக்கு தானே வந்து இந்த சட்டமெல்லாம் இருக்குது. நீங்கள் கைது சென்ற இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிமாண்ட் பண்ணிடணுங்கிறது இதுக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் விசாரணை நடத்தக்கூடாதுங்கிறதே இந்த இதுக்கு தான். இதை மீறி தானே, அதாவது எப்படின்னா இந்த பலன்கள் வந்து ஒன்று யாராவது வந்து இந்த பெரிய அரசியல்வாதி இல்லை பெரிய பணம் படைத்தவர் அல்லது வந்து ஒரு பெரிய இவங்க யார் உயர் அதிகாரிகள் இவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை நடக்கும்னா இதான் பண்ணுறாங்க. சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் சரியாக பண்ணுங்க. அதுதான் இந்த திரிபுவனம் கேஸ்லேயும் நடந்தது. ஒரு திருநாள பாவ ஏழையாக இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் போய் முன்னாடி போய் வேகமாக பட்டா கொடுக்குறீங்க, இடத்துக்கு பட்டா கொடுக்குறீங்க, அரசு வேலை கொடுக்குறீங்க, எல்லாமே இன்றைக்கி போய் நீங்கள் என்ன செஞ்ச பாவத்துக்கு கழுவிக்கிறது அப்படிங்கிற இதுவா நடந்த தவறுங்கிறது மிக மிக பெரிய தவறு. இதெல்லாம் வந்து யாரும் அதை ஏற்றுக்கிட்டு போக முடியாது. இது தவறுக்காக நான் இதை பண்ணிவிட்டேன் அதனால சரியாக போச்சுன்னு சொல்கிற அளவுக்கான தவறு இல்லை. அதே மாதிரி ரித்தன்யாவதையும் நான் அப்படி தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து இது போல் எத்தனையோ நடக்கிறதுக்கு வந்து இதுவரை உங்களுடைய ஒரு இந்த தன்மை தான், நீங்கள் சரியாக அரசை நடத்தாத தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இல்லை மேம், இப்போ இவர் அந்த இளைஞர் அஜித்குமார் அவர் இறந்தது கிட்டத்தட்ட அவங்க வாய்மொழி புகாராக தான் கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே சிஎஸ்ஆர் இல்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, தூக்கிட்டு போகிறாங்க, தோட்டத்தில் வச்சு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வச்சு தாக்குறாங்க. கூட அவங்க தம்பியும் இருக்கார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அலறல் சத்தம் வெளியே கேட்டதெல்லாம் வியாபாரிகள், இந்த தெருவோர வியாபாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்படி போலீஸ் வந்து ஃபுல் டேக் ஓவர் பண்ணலாமா? ஏன்னா இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கோட்டையில் வேலை செஞ்ச ஒரு ஆள் முக்கியமான ஆஃபீஸர் சொல்லி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இப்படியெல்லாம் போச்சு அப்படின்னு நிறைய வாதங்கள், நிறைய இங்கே தகவல்களும் உலாவதில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க மேலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டு இவங்க மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு விசாரணைங்கிறது எப்படிங்க, முதல் தகவல் அறிக்கைனே ஒன்று இருக்குது. ஆமாம். முதல் தகவல் அறிக்கைக்கு முன்னாடி வந்து அதற்கு முன்னாடி இப்போ நான் போய் இதில் நான் சொல்ல வர்றதோடது காரணம் வந்து முதல்லிருந்து எல்லாமே சரியாக நடக்குது அப்படிங்கிறதான். முதல்ல வந்து இந்த புகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்ணோன்னா, புகார் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்துடணும். சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. காவல் நிலையத்தில் முதல்ல அதை கொடுக்கறது இல்லை. அது வந்து எப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, அதனால தான் வக்கீல் யார்கிட்டவாவது போயிட்டா உடனே நீ போய் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக கொஞ்சம் போய் பண்ணுவாங்கங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க, மீதி யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுலேயுமே இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வழக்கறிஞராக இருந்தேன், நான் ஒரு ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் நெஞ்சம் மேலே போகிறவங்களுக்கு கூட கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து நான் அதுக்கு சொன்னது கூட வந்து யார் வந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியாவது வைக்க வேண்டியதானே, எத்தனை கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லி. நீங்கள் தான் அதை பதிஞ்சு நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் போய் புகார் கொடுக்க போனீங்கன்னா அங்கே ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், பல வந்து கான்ஸ்டபிள், நிறைய போலீஸ் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அது இல்லாமல் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் செய்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இதில் ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்தால் விசாரிப்பாங்க, அவங்க எங்கே போயிருந்தாலும். மீதி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன அவசரமாக என்ன கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க பல இத்தனை மக்களில் வந்து எந்த உணர்வில் வர்றாங்க என்ன அப்படிங்கிறது கேட்குறது, அதுக்கான வாய்ப்பு எல்லாம் அந்த இடத்துல இல்லை, காவல்துறையில் இல்லை. நான் வந்து இதை ஒருத்தர் அக்யூசேஷனில் இந்த சிஸ்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக வரேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அது இந்த வழக்கில் மட்டும் இல்லை, எந்த வழக்குலையுமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் கேட்குறது இல்லை. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து விசாரணை, ப்ரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணணும். ஸோ அதுக்கு லலிதகுமாரின்னு ஒரு வழக்கே இருக்குது, அதை தான் இந்த மாதிரி விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, லலிதகுமாரி வழக்குன்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்கொயரி பண்ணணும், எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கேட்டு, ஒரு அதில் முகாந்திரம் இருந்தது, ப்ரைமரி எவிடன்சஸ் இருக்குது, ஒரு குற்றம் செயல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு வந்து நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் விசாரணைங்கிறது என்ன, நீங்கள் போய் 10-20 பேர்த்தையும் விசாரிக்க முடியும். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் வரேன்னா என்ன தான் விசாரிப்பீங்க, முதல் விசாரணை எங்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கும். அப்போ என்கிட்ட நீங்கள் கேட்கும்போதே நான் சொல்லக்கூடிய முதல் விஷயத்தை வச்சுட்டு இதில் கனெக்ட் யார் யார் இருப்பாங்க, எங்கெங்கே விசாரிக்கணுங்கிறது ஒரு விசாரணை அதிகாரிக்கெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ அவ்வளோதான்,
அந்த 2-3 சப்ஜெக்ட் அங்கே வரக்கூடியவங்க அதை விசாரிச்சாலே முகாந்திரம் இருந்திருக்குமா இல்லையா நடந்திருக்குமா இல்லையா தெரியும். இதை தெரிஞ்ச உடனே உங்களுக்கு முதல் தகவல் இருக்குது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அரெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை, அது அவங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும், பெயிலபிள்னு இருக்குது எல்லாமே இருக்குது. அதனால் எஃப்ஐஆர் போடுறது ஒன்றும் பெருசு கிடையாது. குற்றம் நடந்திருக்கு எஃப்ஐஆர் போட வேண்டியதானே. குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் இவங்க போட மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் அவங்களுக்கு வேலை அதிகம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே விட்னஸ் கூப்பிடணும், என்கொயரி பண்ணணும், கோர்ட்டுக்கு அனுப்பணும், கேஸ் அதுக்கப்புறம் பக்காவாக என்கொயரி பண்ணிடணும், வேலை பயங்கர வேலை. ஸோ முடிச்சுட்டேன்னு வைங்க தான் ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்டேஷனில் ஒரு மாதத்துக்கு 50 கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா 5 கம்ப்ளைண்ட் கூட எஃப்ஐஆர் ஆகாது. ஓகே, எல்லாமே பேசி அனுப்பி எல்லாமே பேசி போயிட்டு வா. ஏன்னா எங்க வேலை செய்யறதீங்க, பட் அவங்களுக்கும் வேலை செய்ய முடியாத நிலைமை. ஸோ இதுதான் சிஸ்டம். அதை சொல்ல வரேன். ஓகே 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 புரியுது. அவங்களுக்கும் வந்து ஷார்ட்டேஜ் ஆட்கள் ஆமா எல்லாம் பல விஷயத்தினால வந்து அதனால தான் சொல்றேன், அரசு இதை அணுகாத வரைக்கும் இது வந்து மக்கள் பிரச்சனை, இந்த குறிப்பா இந்த துறையின சீரிய முறையில இருக்கணும் அப்படிங்கறத அணுகாத வரைக்கும் அது சிரமம் தான். ஸோ அப்போ அங்க வந்து போட மாட்டாங்க. கம்ப்ளைண்ட்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், முதல் தகவல் இருக்கையில் கிரைம் இருக்குதுன்னு முகாந்திரம் இருந்துச்சுன்னா நீ போட்டணும். அது வாய்மொழியாக கண்டுபிடி பெண்களுக்கே குற்றத்துக்கு நான் சொல்கிறது, அவன் வந்து உன்னோட வாயில் பொம்பளை அசிங்கமாக பேசினா விட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் அவன் அடுத்த லெவலுக்கு போகிறான். அப்போ கூட என்ன 3 மாதம் தானே 5 மாதம் தானே எவன் பயப்படுவான். இப்போ தான் எல்லாம் போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துடுறோம். எங்களுக்கு என்ன அப்படிங்கிற நிலைமை ஆகி போயிடுச்சு இல்லையா. நிறைய குற்ற செயல் செய்கிறவங்களுக்கு அதை பற்றின பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ அந்த முதல் தகவல் அறிக்கை போட மாட்டாங்க. அது இல்லாமல் அதுவே முதல்ல அவங்க பண்ணுற குற்றம், அதை கேட்குறதுக்கு யார் முடியும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு யாரையாவது விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தால் எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம், 12 மணி நேரம் 24 மணி நேரம் அந்த அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் கைது செய்ய விசாரணை அதுக்கு மேலே தேவைன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து அவங்க பெயில்னு போவாங்க. அப்புறம் வேணால் நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும், நீங்கள் விசாரிக்கணும்னா இல்லை போய் விசாரிக்கணும். அவங்க விசாரணை முறை கரெக்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லை அவங்களுக்கு, காவல் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எஸ்பி வரைக்கும் அவங்க தானே. ஸோ இப்போ கீழே என் ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் செஞ்சுட்டானா நான் ஜூனியர் செஞ்சேன்னு சொல்ல முடியாதே. ஸோ அதனால் மேலே வரைக்கும் டைரக்டர் ஜெனரல் வரைக்கும், ஹோம் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும், சிஎம் வரைக்கும் வந்து எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். ஈவன் ஒரு சிறு மனிதனுக்கு கூடிய குறை கூட. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இப்போ இவங்க இதை எதையுமே ஃபாலோ பண்ணல, ஒன்றும் கூட ஃபாலோ பண்ணல. அப்போ எதற்காக இப்போ வெறும் வந்து அவங்களுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் அதை பண்ணாமல் இந்த ஒரு வழக்குலையாவது முழுவதுமாக தீர்வு காண வரைக்கும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவங்க மேலே வழக்கு பதிவாக இருக்கணும் இந்த நேரம். வழக்கு பதிவாகி அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்து இந்த வழக்கு இன்னும் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலன்னா இப்போ கண்டிப்பாக டிஜிட்டல் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஃபோன் யாராருக்கு பேசியிருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குமா, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருப்பாங்களா, இல்லை ஃபோன் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ அதையெல்லாம் எடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இதை அவங்க நினச்சா, அரசு நினச்சா அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே இன்றைக்கி நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது, மாவட்ட நீதிபதி போயிருக்கிறாரு, விசாரணைக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து நீதிபதியும் நீதித்துறையும் உள்ளே போனால் தான் ஓரளவுக்கு ஏனும் சரி பண்ணக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு அரசு இருக்குதுங்கிறதே. அரசு வந்து இப்படி நிலைமையில் இருக்கணும், அரசு தன்னை பரிசோதிச்சுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து எந்த அரசு வந்தாலும் நான் சொல்றது, இதுக்காக வந்து நாளைக்கு அதிமுகவோ இல்லை அதர் சார்ந்த கூட்டணி வந்துச்சுனால நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல, இவங்க இப்படி யார் வந்தாலும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை ஏன் கேட்டேன்னா மேம், இப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்து கிட்டத்தட்ட போன தடவை இந்த லாக்டவுன் டைமில் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இருக்கும்போது வந்து சாத்தான் குளத்தில் அந்த ஜெயராஜ் பின்னிக்ஸ் அப்பா பையன் அவங்க 2 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இவங்க ஆப்போசிட்டில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அறிக்கையில் விட்டாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் போய் நேரில் பார்த்துட்டு வந்தார், கனிமொழி அவங்க 25 லட்ச ரூபா பணம்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அப்பையும் வந்து அது நடந்தது. இப்பையும் வந்து இந்த கஸ்டடி அந்த டெத் நடக்குது. இப்போ இதுலேருந்து முதல்ல வந்து சரியான அப்போ இருந்தது, ஏன்னா அப்போ இருந்தது தான் இப்பயும் இருக்குது, கிட்டத்தட்ட பாடம் கற்றுக்கலையோ அப்படிங்கிறதும் நிறைய தகவல் உலாவுதில்லை. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் எனக்கு இதில் பாடம் கற்றுக்கிறதுங்கிறத தாண்டி வந்து நீங்கள் எப்படி கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு உதவியாளர் பத்தலை அப்படிங்கிறதுக்கு தான் முதலமைச்சருக்கு கீழே 4 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் உதவியாளர்களை நியமிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு காவல்துறை அணுகிறதுக்கு எதுக்கு போனாலும் ஒரு பொதுமக்கள் போனால் அவங்கள பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி தான்.
எதுக்கு போனாலும் அவங்க மேல்மட்ட கூட்டங்கள், மேல்மட்ட அதிகாரங்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அது அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு தூரம் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அதே அளவு நீங்கள் இதை பார்க்கணும். சட்டம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஒரு க்ரைமுக்கோ இல்லை வேறு எதுக்காவது நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனோம்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு எனக்கு கரெக்டாக இருக்கணும். எவனை அடிச்சுக்கூடாது, ரோட்டில் பிரச்சனை 2 பேர் அடிச்சுட்டா 2 பேர்த்து மேலே ஃபேர் போடு, ஸோ தட் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும், ஒரு ஒழுங்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு வழி. பட் இதை தான் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கடைப்பிடிக்கிறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு 35 வருஷம் 40 வருஷம், அதுக்கு முன்னாடி 60 வருஷம் 70 வருஷமாக ஆட்சி நடக்குது. இப்போ இதையே கடைப்பிடிச்சிட்டு வர்றதுல தான் ஒன்றும் சரி இல்லையே. அப்போ இதை மாற்றத்துக்கு நீங்கள் என்ன வழி வகை பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் முதல்ல வந்து சாத்தான்குளம் நடந்தப்பவும் இதுவும் இதுதான். அப்போ உயர் அதிகாரிகள் உங்களுடைய மேல்மட்ட விஷயங்களை கவனித்து உங்களுக்கு மேல்மட்ட ரிப்போர்ட்டிங் மட்டும் சரியில்லை, கீழே இருக்கிறவங்க கிட்ட அதே அளவுக்கான சுமூகமான நல்ல நட்பான அணுகுமுறை என்ன நடக்குதுங்கிறதும் நல்ல தன்மையோடு நடக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் தான் இதை வந்து அவங்களும் பார்க்க மாட்டாங்க, இவங்களும் பார்க்க. வந்தால் பிரைம் மினிஸ்டர் பந்தோபஸ்து இருக்குதா, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்தாச்சு, அதுதான் அவங்க வேலை. ஓகே, வந்த எல்லாம் நல்லா நடந்துருச்சு, அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு, அரசியல் கூட்சி நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் சிறப்பாக பண்ணியாச்சு, அவ்வளோதானே தவிர இங்கே மக்களுக்கு தேவையானதை கவனிப்பதற்கான அரசாய் இதுவரை இருக்கக்கூடிய அரசு இல்லவே இல்லை. இந்த பணம்பத்தில் அது இது பலதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ எனக்கு ஒரு சில விஷயம் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த விஷயத்தை வச்சு நான் வந்து அந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி நல்லா பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்கணும் தவிர எனக்கு கிடைக்கிறீங்களதே சொல்லிட்டு இருக்கிறதுனா அது எம்எல் இருக்கிற குறையா இல்லை கொடுக்கப்படாத குறையா அப்படிங்கிறது. ஸோ கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேனே, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கீழ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அடிநிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை விட்டு வெகு தூரத்தில் செஞ்சுட்டுறாங்க. அவங்க கீழ் வருவதற்காக எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் தலைமையும் எதுவுமே செய்கிறதில்ல. நீங்கள் இந்த இடத்துல தான் வாழணும், உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்கணுங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருந்தால்தான் இந்த சாதாரண மக்களும். இப்போ வெளிநாட்டிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டரும் சரி இதில் மெட்ரோ ரயிலில் போனார், நாங்களும் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு போகிறோம். பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன, ஆமாம் நீ கூட வி ரெஸ்பெக்ட் மியூச்சுவலி, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மதிப்பதுங்கிறது மதிப்பு பரிமாற்றம் பண்ணிக்கணும். ஆனால் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பில்லாத ஒரு நிலைக்கு அரசியல் இப்பொழுது வந்துருச்சு. அதை மாற்றணும்னா ஒரு பெரிய மாற்றம் தேவை. அது மாதிரி அது கீழ்நிலையில் மக்களை அணுக வேண்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாவட்ட எஸ்பிக்கே வந்து இந்த தகவலை தெரிவிக்காம தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னும் நிறைய பேர் சொல்ல கேட்க முடியுது. கிட்டத்தட்ட தமிழக அரசு வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, மு.க. ஸ்டாலின் அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து ஃபோனில் பேசுகிறார். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் எதிர்கட்சிகளோ கூட்டணியில் இருந்தால் கூட இந்த கட்சிகள் எல்லாரும் வந்து அங்கே போய் நிற்கணும், பேசணும், பார்க்கணும், இல்லை அதை பற்றி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இங்கே சரியாக செயல்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆமாம், அது எதிர்கட்சிகள் வந்து செயல்படலை இதுக்கு அப்புறம் நேற்று தான் அதான் மைலேஜ் எடுத்திருக்காங்க. அதான் இது எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கு தாங்க. விஜய் வந்து நான் தான் சொல்றேன் திருப்பி, ஏன்னா விஜய் பற்றி நான் ஏன் அதிகமாக பேசினா, புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதி நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்ட இடத்துக்கு போய் பார்க்கறது இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதியில் கீழ்நிலை மக்களோட வாங்க, வந்து இருங்க, வாழுங்க, அப்போ தெரியும். நீங்கள் என்னைக்கோ சொன்னோன்னே போகிறது, பரிசு நான் கொண்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டது. இது ஒரு தலைவருக்கு அழகா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து என்ன அந்த அதில் இருக்கிற ஓட்டை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கிறத தவிர வேற என்ன உங்களோட தான் இருக்க முடியும். அதனால இந்த இவர் வந்து எடப்பாடியோர் பேசினது அவங்க அப்ஜெக்ஷன் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மறுபடியும் வந்து ஒரு அரசியல் மைலேஜ் எடுத்துக்கிறதுக்காக தான் நடக்குதே தவிர உண்மையான மாற்றங்கள் நிகழ வேண்டும், உண்மையாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து யாரும் சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க, பணத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் மக்களை பற்றியான நினைவெல்லாம் அவங்களுக்கு வராது. அப்படி இருக்கிறவங்ககிட்ட அவங்க பேசவும் மாட்டாங்க. அவங்க 2 கேள்வி. ஒன்று வந்து அந்த மாவட்ட எஸ்பிக்கு தெரியாது. இல்லை அதுதான், அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னது. எஸ்பிக்கு தெரியாதுன்னு சொல்கிறது இல்லையா. ஒன்று, அந்த எஸ்பி வந்து உண்மையாகவே எப்போவுமே அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்காத எஸ்பியாக இருந்திருக்கணும். இப்படி ஒரு விஷயம் அந்த எஸ்பிக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், எஸ்பி தான் முக்கிய இதுக்குள்ளே நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐயோ
இன்ஸ்பெக்டரையே சொன்னாலும் இதில் மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறது வந்து எஸ்பி தான். ஏன்னா அந்த மாவட்டத்துக்கே அவர் தானே. இல்லை ஹெட்டுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஐஎஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு போலீஸ்க்கே தெரியாமல் கண்காணிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இவங்களோட ரிப்போர்ட்டு கூட உங்களுக்கு வர இல்லாத அளவுக்கு ஒரு எஸ்ஐ எஸ்பிக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்குன்னா, அல்லது ஒன்று அவர் சம்மந்தப்பட்டு தான் நடந்திருக்கணும் இது. இல்லைன்னா அவர் வந்து எப்போவுமே செயல்படாத ஆளாக இருந்திருக்கணும். இதெல்லாம் விசாரணை பண்ணால் தான் தெரியும். ஓகே 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 அதான் மேம். ஏன்னா இந்த மாதிரி இப்போ சமூக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி வழக்காகட்டும், இப்போ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த வழக்காகட்டும், இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் இடையூறு வரும்போது மட்டும்தான். நீதிமன்றம் இடையூறு பண்ணலைன்னா இந்த அளவு கூட வராது. ஓகே ஓகே இன்னைக்கு வந்து போய் பட்டா கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, இதெல்லாம் கூட நடக்காது. நீதிமன்ற இடையூறு இருக்கு மேம். ஏன்னா இந்த பிரச்சனை இந்த விஷயம் நடந்துருச்சு, இது எல்லாமே ஓகே. ஆனால் இன்னைக்கு போய் பட்டா கொடுக்குறாங்க, இதுவுமே வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை அதான் சொல்கிறேனே நான், இதை வந்து எதுனாலையும் இவங்க நிவர்த்தி பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு போகஸ். இதை வந்து நீங்கள் என்னென்னா இப்போல்லாம் மறைக்கிறதுக்கு, இப்போ இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு இதில் அரசுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க, அங்கே வேண்டியவங்களா இருப்பாங்க, இவங்களெல்லாம் மறைச்சு கரைச்சி காப்பாற்றி சரி பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறது தானே தவிர, இது முழுமையாக சரி செய்கிறதுக்கு வந்து இந்த பட்டா கொடுக்கறது இது கொடுக்கறதெல்லாம் வந்து நடக்காது. பட் ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏழைக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்க? ஒன்றுமே இல்லையே. ஏழையாக இருக்கிறவங்க ஏதோ நம்மளுக்கு இதுலேருந்து கொஞ்சம் அதுக்கு கூட பட்டா கூட இடமே இல்லாதவங்க அப்படின்னா பார்த்துங்க என்ன பண்ண முடியும்? வாழ்கிறதுக்கு கூட இடமே இல்லாதவங்க எதை வச்சு போராட முடியும்? எதை வச்சு இருக்க முடியும்? ஸோ அதான் இதை கொடுத்துட்டா சரின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் என்ன கேட்பேன்னா, அப்போ இந்த ஒரு மாதம் 2 மாதத்துலேயே இது வரைக்கும் இடமே இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் 2 மாதத்தில் நகர்த்தி காமிக்கிற எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா உண்மையாகவே நான் மாற்ற நினைக்கிறாங்கன்னு நினைப்பேன். அரசு வேலை இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மை கொடுமையால் தவிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ வேலை வாய்ப்பின்மை நாங்கள் இத்தனை நாள் இவ்வளவு சரி பண்ணுவோம், இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு டேட்டாவோட கொடுத்தாங்கன்னா அப்பவும் வந்து சரி இவங்க இதுலேருந்து பாடம் கற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது இல்லாமல் சும்மா அந்த குடும்பத்துக்கெல்லாம் போகிறதுங்கிறது, அதுக்கு மட்டும் கொடுக்குறதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கண்மூடி எல்லாத்தையுமே பூசி மழுகக்கூடிய ஒரு விஷயம் தான். இறுதியாக ஒரு கேள்வி மேம். இப்போ அந்த 6 காவல்துறை அதிகாரிகள் யார் கஸ்டடியில் எடுத்து பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் மேம்? ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டா அவங்களுக்கு அதுக்கேற்ற இதெல்லாம் கிடைக்கும்ல, இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்? சரி, இவங்களுக்கு வந்து லைஃப் கிடைக்கிறதுக்கு, வாழ்நாள் தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக. ஒரு விசாரணையில் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆச்சுன்னா அந்த தண்டனை தான் கிடைக்கும். ஓகே இல்லை மேம், அதான் இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.